அனைவருக்கும் அன்பு வணக்கங்களுடன் உங்களுடைய அன்புக்குரிய அன்பு தம்பி வழக்கறிஞர் தனசேகர் பேசுகிறேன். இந்த நேரத்தில் இந்த ஒரு பதிவை நான் கட்டாயம் பதிவு பண்ணணுன்ற ஒரு அன்பின் விருப்பத்தின் அடிப்படையில் மெய்யால் உணர்ந்ததை அகத்தால் உணர்ந்ததை ஒரு மெய்ப்பொருளை ஒரு பரம்பொருளை காளியினுடைய மகத்துவத்தை உணர்ந்த நான் இந்த பதிவு பண்ணணும்னு விருப்பப்படுறேன். அந்த விருப்பத்தின் அடிப்படையில் பதிவு பண்ண ஒரு விஷயம்தான் திருநங்கை மலாய்க்கா அவர்களுடைய நிலையின் குறித்து நான் பதிவு பண்ணணும்னு விரும்புகிறேன். அகத்தால் ஒரு மெய்யால் உணர்ந்த விஷயம் அவதூறு பரப்பக்கூடிய நிகழ்வுகளாகவோ சண்டையிடக்கூடிய நிகழ்வுகளாகவோ பேச விரும்பலை. நான் எதிர்பாராத விதமாக எனக்கு விபத்து ஏற்பட்டு மூளையில் முதுகுத்தண்டு விடத்தில் அறுவை சிகிச்சை செய்து இன்னைக்கு உயிர் பொழைப்பனான்றதே ஆச்சரியக்குறியில் மருத்துவர்கள்லாம் இன்னைக்கு பல நிலைகளில் கைவிட்ட நிலையில் சாமுண்டி மலாய்க்கா அவர்களுடைய பூஜை செய்யக்கூடிய காளியுடைய சன்னிதானத்துக்கு நான் சென்று வந்த பிறகு அந்த அம்பாளுடைய மகத்துவத்தை மகிமையை நான் உணர்ந்தேன். அந்த அம்பாளுடைய அருள்னால அந்த தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தினால நான் இன்று உயிரோடு இருக்கிறேன் என்பதுதான் என் மெய்யால் உணர்ந்தது. பரம்பொருள் காற்றில் இருக்கிறது. அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடை போட்டு பார்க்கலாம் கட்டாயம், ஆனால் கண்டிப்பாக கண்ணில் பார்க்க முடியாது. காற்று எப்படி அகப்பட்டு அடைப்பட்டு இருக்கிற போது அதை எடை மிகுந்ததாக இருக்கிறதோ, ஆனால் அது கண்ணுக்கு தெரியாது. அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு உத்தம பரம்பொருளாகத்தான் அந்த சாமுண்டி மலாய்க்காவினுடைய ஆலயம், காளியினுடைய ஆலயம் இருக்கிறது. அதை வழிநடத்தக்கூடிய மலாய்க்கா அவர்கள் என்னிடம் இருந்து ₹1 கூட இன்றளவுக்கும் வாங்கியது கிடையாது. அவர்களை அவப்பெயர் ஏற்படுத்தும் விதமாக, கொச்சைப்படுத்தும் விதமாக தொடர்ந்து பதிவு செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதை சட்ட ரீதியாக அணுக வேண்டியிருக்கும் என்று நான் அறிவுரை வழங்கி இருக்கிறேன். பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மோசடி செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்றால் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புவதை விட்டுவிட்டு காவல் நிலையங்களை நாடி, நீதிமன்றங்களை நாடி அவர்கள் கட்டாயம் இவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்று வழக்காடும் மன்றங்களை நாடலாம், காவல் நிலையங்களை நாடலாம். அதை விட்டுவிட்டு இப்படி தொடர்ந்து இவர்களை கொச்சைப்படுத்த விதமாக, இதை வைத்து படிக்கும் விதமாக அவதூறுகளை பரப்புகிற நபர்கள் சட்டப்படி சட்ட ரீதியாக அந்த அம்பாலும் சரி மலாய்க்கா அவர்களும் பதில் கொடுப்பார்கள் என்று இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு, அதே நேரத்தில் மெய்யான பரம்பொருளை அவதூறு பரப்பியவர்கள் அவரவர்கள் நிலையில் அவரவர்கள் கட்டாயம் பதில் அடைந்தே தீருவார்கள் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன்.